தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோடு நடத்தி இருக்கக்கூடிய சந்திப்பு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல இது முதலமைச்சர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த சந்திப்பா இல்லை ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடந்த இயல்பான சந்திப்பா அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியிருக்கு. இன்று பிற்பகல் தொடங்கி தலைவர்களுடனான சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் விஜய் அந்த சந்திப்பு நிறைவு பெற்று தற்போது அவர்கள் புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுக பொதுச் செயலாளரை தொடர்ந்து தற்போது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் கார் வரைக்குமாக வந்து முதலமைச்சர் விஜயை வழி அனுப்ப. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கின காலகட்டத்திலேயே என் தம்பி வருவார், அவருக்கு நான் ஆதரவாக நிற்பேன், அவரை நான் முதலமைச்சராக்குவேன் பல இடங்களில் விஜய்க்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு தமிழர், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் தம்பியும் கூட அப்படிங்கிறத சீமான் அவர்கள் பல இடங்களில் வெளிக்காட்டிருக்கிறார். விஜய் அவர்கள் தான் சீமான் அவர்கள் குறித்து எந்த விதமான விமர்சனமும் பண்ணதில்லை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அரசியல் படுத்தப்படாத கூட்டம், இது ஒரு கொள்கை இருக்கக்கூடிய கூட்டம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்று திராவிடம்னா இந்த பக்கம் இல்லை, இல்லை தமிழ் தேசியம்னா இந்த பக்கம் இல்லை, நடுவில் நின்னா லாரி அடித்து செத்து போயிடுவேன் என்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிராக வைத்திருந்தார். ஆனால் விஜய் தரப்பிலிருந்து எந்த விதமான எதிர்வினையும் சீமானவர்களுக்கு எதிராக ஆற்றியது கிடையாது. ஏன்னா அண்ணன் நம்மரை விமர்சிக்கிறாரு அப்படின்னு விஜய் அவர்கள் கடந்து கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. என்னதான் களத்தில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஏகப்பட்ட முரண்பாடுகளோடு பயணித்தாலும், தற்குறி கூட்டம்னு அவங்க சொன்னாலும், ஆமை கூட்டம்னு இவங்க சொன்னாலும், அது எல்லாத்தையும் கடந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய இல்லம் தேடி விஜய் அவர்கள் சந்திப்பு நடத்தினது அப்படிங்கிறது ஒரு அரசியல் மாண்பாக விஜய் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டிய. இந்த இடத்துல நம்ம விஜய் அவர்கள் சந்தர்ப்பவாதி, அவர் சீமான் நாளைக்கு நம்மளை எதிர்த்து பேசாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சீமான் அவர்களை நம்ம நேரில் போய் சந்திச்சிட்டோம் அப்படின்னா சீமான் நமக்கு எதிரான விமர்சனங்களை வைக்க மாட்டாரு அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் சீமான் அவர்களை சந்தித்ததாக தெரியல. கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, கொண்ட கொள்கைக்கு எதிராக தாய் தகப்பன் யார் வந்தாலும் எதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் காங்கிரஸோடு இன்னைக்கு கூட்டணி போய் வச்சிருக்காரு. அதை கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் தோலுரித்து காட்டுவார். தமிழக வெற்றி கழகம் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அரசியலையும் கடந்து சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது பாராட்டுதலுக்குரியது. அண்ணன் சீமான் அவர்கள் யாருக்காகவும் இப்படி வெளியில நின்று காத்து கிடந்ததில்லை. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்காக ஒரு 20 நிமிடமாக அவர் எப்போ வருவார், அவரை எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வழிமேல் விழி வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடைய வருகையை நோக்கி காத்திருந்தார். விஜய் அவர்கள் ஏன்னா தம்பின்னு பேசியிருக்கோம், பாசம் வச்சிருக்கோம், அப்படிங்கிறப்போ ஒரு தனி மனிதனாக சாதிச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகி நம்மளை தேடி வரும்போது கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாரு, பெருமைப்பட்டிருப்பாருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அது அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறதுலே நமக்கு தெரிந்தது. விஜய் அவர்களை வாசல்ல நின்று அவர் இறங்கி வந்ததும் அவரோட கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவருக்கு புத்தகத்தெல்லாம் பரிசளித்து, இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்கள் யாருக்கிட்ட இருந்துமே சால்வை சால்வை போத்தி அந்த மாதிரியான காட்சிகளை உங்களால் பார்க்கவே முடியாது. தன்னுடைய கட்சிக்காரர்களே சால்வை போத்தினா கண்டபடி திட்டுவார். ஆனால் விஜய் அவர்கள் சீமான் அவர்களுக்கு சால்வை போத்தினப்போ சீமான் அவர்கள் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டார். அதுதான் விஜய் அவர்கள் மீது சீமான் அவர்கள் அரசியல் கடந்து வைத்திருக்கக்கூடிய பாசம். அதை விஜய் அவர்களும் வைத்திருந்தாரா? தம்பின்னு சீமான் மட்டும் பேசுறாரு, விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே சீமான் குறித்து பேசினது இல்லையே அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இது அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு விஜய் அவர்கள் சீமானை சந்திக்க போறாரு அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் என் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் பக்கத்துல சாட்டை துரைமுருகன் நிக்கணும், விஜய் அவர்கள் இறங்கி போகணும்.
சாட்டை துரைமுருகனும் விஜயும் நேருக்கு நேர் பார்த்துக்கணும். ஒரு மந்தையில் பிறந்த 2 ஆடுகள் வேறு திசையில் போய்விட்டன, இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரியா இருக்கு. ஏடா என்ன கழிவுகளையும் ஊத்திட்டு வரவேற்கிறதுக்கு வாசல் வரைக்கும் வந்து நிற்கிறியடா சாட்டை அப்படின்னு விஜயோட மைண்ட் வாய்ஸில் ஓடி இருக்கும். நல்ல வேலையா சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்கள் வந்தப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டில் இல்லை. ஏன்னா இருந்திருந்தா 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறப்போ இது என்ன மாதிரியான ஒரு தாட்டுக்குள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கான கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களும் முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத 100% மறுக்க முடியாத உண்மை. நான் கூட முன் வச்சிருக்கேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திப்பை நடத்திட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து விஜயை வந்து விமர்சிக்காம கடந்து போயிடுவோம் அப்படின்லாம் சத்தியமாக கிடையாது. விஜய் அவர்கள் கட்சி ரீதியாகவும் சரி அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சரி அவர் ஒழுங்காக செயல்படலை. அவருடைய அரசியல் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்த போது நான் விமர்சனம் வச்சிருந்தேன். அதாவது சீமானவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கும் போது மட்டும் சீமானவர்கள் ஸ்டாலினோட டிஎம்கேவோட பி டீம், ஸ்டாலின் அவர்கள்ட்ட பெட்டி வாங்கிட்டாரு சீமான் அப்படின்லாம் பேசுறீங்க. விஜய் அவர்கள் போய் தழுவி கட்டுப்பிடிச்சு சீமான் உட்காந்துருந்தா அதே இடத்துல உட்காந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசிட்டு வரும்போது மட்டும் அரசியல் மாண்பு நம்ம எடுத்துக்கிறதா அப்படின்னு விஜய் அவர்களை நோக்கி நம்ம வந்து விமர்சனத்தை வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. ஆனால் சீமான் அவர்கள் குறித்து எந்த விதமான விமர்சனமும் விஜய் அவர்கள் வச்சதில்லை. ஏன்னா சீமான் அவர்கள் கரை படிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் இல்லை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தானே பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்க, அப்படிதானே வந்து நீங்க ஜெயிச்சிங்க. அப்புறம் எப்படி நீங்க ஸ்டாலின் அவர்களோட சந்திப்பு நடத்துறீங்க? தீய சக்தியோட வீட்டில் தூய சக்திக்கு என்ன வேலை அப்படிங்கிறதையும் விஜயை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம். சீமானவர்களும் விஜயும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான விமர்சனமும் இல்லை. ஏன்னா அரசியல் கடந்தும் அவங்க 2 பேருக்கும் அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு உறவு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே பகலவன் என்கிற திரைப்படத்தை அந்த கதையெல்லாம் விஜய் அவர்கள்ட்ட சொல்லி சீமான் அவர்கள் அதை இயக்கிறதா இருந்தது. அந்த காலகட்டத்திலிருந்தே இருவருக்கும் நடுவில் அண்ணன் தம்பிங்கிற உறவு இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. இது கண்டிப்பாக தமிழ் தேசிய அரசியலை எந்த விதத்திலையும் பாதிக்காது. நாளைக்கு விஜய் அவர்கள் தவறு செய்யும் போது சீமான் அவர்களும் சுட்டி காட்டுவார். சீமான் அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து விமர்சனம் செய்யாம இருக்க மாட்டோம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி நம்ம எழுப்பணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா, இந்த சந்திப்பை மட்டும் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நடத்திருந்தீங்க, அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்க 108 இடங்களை கைப்பற்றி மெஜாரிட்டி இல்லாம பல எம்எல்ஏக்களோட காலில் போய் விழுந்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து பயணித்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 150 இடங்களை கைப்பற்றி இருப்பாங்க. ஒரு வலுவான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களும் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்திருக்க மாட்டாரு. சீமான் அவர்களும் தோல்வியை தழுவி இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்காது. அவங்க 2 பேரும் இப்ப சந்திக்கிறதுக்கு பதிலாக தேர்தலுக்கு முன்னாடியே சந்தித்திருந்தாங்கன்னா அரசியல் களம் அப்படிங்கிறது வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று பார்த்து வாழ்த்து பெற்றது பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரோட சந்திப்புன்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து பரஸ்பரமாக அன்பை பரிமாறி கொண்ட சந்திப்புன்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிற மக்களாகிய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.